viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெள்ளை பூசணி யூஸ் பண்ணி ஜூஸ் பண்ண போகிறோம். ஒரு பீஸ் வெள்ளை பூசணி எடுத்திருக்கேன். இதோட ஸ்கின்னை நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணிடணும். கொட்டை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு பார்க்கலாம். பூசணி கட் பண்ணது, மல்லித்தழை, மிளகுத்தூள், வெல்லம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வெல்லம் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தேன் சேர்த்து ஜூஸ் பண்ணலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எதுவும் சேர்க்காதீங்க, மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. இதை இப்போ அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தினமும் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் சீக்கிரமே ஆறும். வெள்ளை பூசணியில் பிராணசக்தியோட அளவு அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஜூஸ் நமக்கு குடிக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்குது. பூசணிக்காயில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க அவங்க டயட்டில் அடிக்கடி இந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது உடல் வெப்பத்தை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருது. இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. வெள்ளை பூசணி ஜூஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.